வணக்கம் நண்பர்களே. இந்த டாமினோ எஃபெக்ட் இந்த பக்கங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டாமினோ எஃபெக்ட் எப்படி சின்ன 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 மாற்றங்கள் வந்து ஒரு எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து இந்த டாமினோ எஃபெக்ட்டுங்கிறத சொல்றாரு. அது மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை அந்த ஒன் திங்கில் வந்து நீங்கள் சின்ன சின்ன எஃபர்ட்டாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து எவரெஸ்ட் சிகரம் அந்த 3 அளவு கூட உங்களுக்கு இம்பேக்டை கொடுக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு பேஷன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்கிறது ஆப்பிள். அந்த எப்படி ஆப்பிளோட ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ரானியாக இருந்தாங்க. அதே மாதிரி கேஎஃப்சியாக இருக்கட்டும், அவங்க எப்படி ஒரு சிக்கன் ரெசிபியாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக இது பண்ணவங்க எல்லாமே ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்துல தான் அவங்களோட கம்ப்ளீட் எஃபர்ட்டை போட்டிருப்பாங்க. நம்ம தான் வந்து அதை புரியாமல் நிறையா விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துலையும் வந்து எக்ஸ்ட்ரா ரிசல்ட்டை எடுக்காமல் போயிடுவோம். ஸோ அதனால என்ன சொல்கிறதுனா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அந்த விஷயத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸாக எடுத்துகிட்டு வாங்க, அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எந்த விஷயத்த வந்து ஒரு விஷயத்தை எடுக்காமல் மல்டிபிள் விஷயங்கள் எடுத்து குழப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுங்கள், அந்த விஷயத்தை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸலண்ட்டாக இது பண்ணலாம். உங்கள் காலண்டரை வந்து ஓவர்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை இதை பண்ணணும் அதை பண்ணு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அதில் எக்ஸ்ட்ரானே ஆகுங்க. உங்களோட க்ரோத்தும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் வண்டர்ஃபுல் டே. உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து உங்களோட சோஷியல் மீடியா பக்கங்களை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுங்கள். இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வர்றதுக்கான ஒரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ சோஷியல் மீடியா வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அந்த நல்ல விஷயம் நிறையா பேர்த்துக்கு ரீச் ஆகுது. அது யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஒரு பிக் பொசிஷனில் இருக்கலாம், அவங்க வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல சேஞ்சை உருவாக்க முடியும். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிச்சது. தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் வண்டர்ஃபுல் டே.